ஆட்சியில் பங்கு வேண்டும். ஏன்னா அப்பதான் ஒரு கட்சி, ஒரு அரசியல் கட்சி வளரும். அப்படிதான் வளர முடியும். அதற்கு அந்த அளவு காங்கிரஸ் உழைச்சிருக்கணும். அது வந்து வகுப்புவாத சக்திகளுக்கு இடமளிக்கக்கூடாது. நீங்க சொல்ற வகுப்புவாத சக்திங்கிறது யார்? அதுக்கப்புறம் அதிமுக இருக்கா இல்லையா? இருக்கலாம். அதிமுகவும் அதிமுக இருக்கா இல்லையா? இருக்கலாம். எப்படி பதிலா இருக்கும்? இதுதான் மக்களின் தீர்ப்பு. அதை மதிக்க வேண்டும். அது சந்தர்ப்பவாதம் கிடையாது. இந்த 5 எம்எல்ஏக்காக எடுத்த முடிவு கிடையாது. நாங்க வந்து 0 எம்எல்ஏஸ் இருந்தாலும் இந்த முடிவு எடுத்தோம். 0 எம்எல்ஏக்கள் இருந்தா இப்ப முடிவு எடுத்துக்க வேண்டிய தேவையே இருந்திருக்காது. உங்களுக்கு அந்த நீடே அவங்களுக்கு கூப்பிட்டுருக்கவே மாட்டாங்க. அதுதான் இல்ல, அதுதான் தவறு. அது முன்னாடியே கூப்பிட்டாங்க எங்களை. இந்த பேரம் நடக்கும், போனீங்களாங்கிறதானே கேள்வி. போல. இப்ப அதுக்கு என்ன செய்யணும்? ஆனா அங்க அலையன்ஸை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்திருக்கணும்ல. அந்த டிஸ்டர்பன்ஸை காங்கிரஸ் நிறைய பண்ணிட்டாங்கிற ஒரு பார்வை. அலையன்ஸ்க்கு அப்புறம் என்ன டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சு? விசில் சத்தம் கேக்குறது, விசில் போடு சேப்பாக்கு. அலையன்ஸ்க்கு அப்புறம் என்ன? உத்தரப்பிரதேசத்துல அதிகமா கடன் வாங்க அலையன்ஸ் முடிவு. நான் கேட்ட கேள்வி அப்பயும் நீங்க பேட்டி கொடுத்தீங்களே, பக்கத்துல ஒரு விருந்து வைக்கும் போது நம்ம சின்ன லிமிடெட் மீல்ஸ்க்காக போய் பேசிட்டோம். இதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ற விஷயம் கிடையாதா? எங்க சார் கவர்னர் எதுவும் தாவேக்கா ஏதாவது குற்றம் சாட்டி இருக்கிறாங்களா? கவர்னர் நாங்க ஆட்சி அமைக்க விடாம தடுக்கிறாருன்னு எங்கேயாவது பேசியிருக்காங்களான்னு கேட்கறேன். கேட்கலாம். இன்னும் இப்போ வரைக்கும் கேட்கல. இப்போ நம்ம பேசுற நொடி வரைக்கும் கேட்கல. இல்ல, அது எனக்கு தெரியாது. ஏன்னா இது 2 நாளா நடக்குது. வந்து நீங்க நியூஸ்லாம் படின்னு சொல்றீங்க, எனக்கு தெரியாதுன்னு நீங்க சொல்றீங்க. தாவேக்கா பாஜகவை கொள்கை அளவுல எதிர்க்குதுங்கிறதுக்கு ஒரு லிஸ்ட் சொல்லுங்க. இந்த விஷயங்கள்லாம் எதிர்த்திருக்கு. மக்களுக்கு தெரியுமா இல்லையா? மக்களுக்கு தெரியுமா இல்லையா? உங்களுக்கு வேணா அரசியல் வேணும், உங்களுக்கு வேணா மீடியால இது பேசுறதுக்கு இது வேணும். லிஸ்ட் சொல்லுங்கன்னு கேட்கறேன். இப்போ வரைக்கும் நீங்க சொல்ல மாட்டீங்க. மக்கள் நீங்க போய் கேளுங்க சார். நான் உங்ககிட்ட கேட்கிறேன். எலெக்ஷனுக்கு முன்னாடி டீலிமிட்டேஷன் பிரச்சனை வந்துச்சு. அதுல தாவேக்கா கொடுத்த குரல். திருப்பரங்குன்றம் பிரச்சனைல தாவேக்காவோட நிலைப்பாடுங்க. தாவேக்கா என்ன ட்வீட் போடுறாங்க, என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல, என்ன ஒரு காங்கிரஸ் மூத்த தலைவர்கிட்ட நீங்க எப்படி கேட்க முடியும்? பின்கதவு மூலமாக மற்ற கட்சிகள் நீங்க சொல்றது பாஜகன்னு புரிஞ்சுக்கலாமா? அது நீங்க யாரை வேணா புரிஞ்சுக்கோங்க. பெயரை மென்ஷன் பண்ணுங்க. என்னால புரிஞ்சுக்க முடியாது. பெயரை மென்ஷன் பண்ணுங்க சார். நீங்க உங்க ட்வீட் போட்டிருக்கீங்க, கவர்னர்னு மென்ஷன் பண்ண மாட்டீங்க. பெயரை மென்ஷன் பண்ணாதானே மக்களுக்கு தெரியும். என்ன பயம், என்ன அச்சம்? போலீஸா நீங்க? இல்ல சார், பெயரை மென்ஷன் பண்ணவே மாட்டீங்க. நான் என்ன, அது என்னோட உரிமையா? யாருக்கு என்ன துரோகம்? அந்த மக்கள் என்ன, தமிழ்நாடு மக்கள் என்ன சொல்றாங்க? 5 எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த 5 எம்எல்ஏக்கள் யாருக்காக வாக்களிச்சாங்க? அறம் குறித்த கேள்வி கேட்டேன், அதற்கு பதில் நீங்க என்ன சொல்லலாம்? கொஞ்சம் பெருசா சிந்திக்க தெரியணும். அதை பாருங்க, நான் என்ன கேட்கிறேன், நான் என்னுடைய சிந்தனை அளவை பத்தி எனக்கு தெரியும் சார். நீங்க எனக்கு பாடம் நடத்த. நான் வந்து ஒரு இதை கேட்கிறேன். ஒரு வணக்கம். சிறப்பு நேர்காணலில் இன்று நாம் சந்திக்க இருப்பது காங்கிரஸ் கட்சியின் திருமிகு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? எதுக்கு? நீங்க நினைச்ச மாதிரியான ஒரு அலையன்ஸை போஸ்ட் இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடியே எடுத்த ஒரு முயற்சி, அது ஒன்றும் பெரிய ரகசியம் கிடையாது. அது அடைந்திருந்தால் இப்போ ஆளுநருக்காக கால் வெயிட் பண்ணுற சூழ்நிலை வந்திருக்காது. பட் நிறைய முயற்சிகள்லாம் எடுத்ததற்கு பிறகாகவும் திமுகவோடு பயணித்து ஒரு 5 நம்பர்ஸ் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்வாகி வந்திருக்க பிறகாக மக்கள் தேர்ந்தெடுத்த திமுகங்கிற ஒரு இடத்தை விட்டுட்டு நம்ம வந்து தாவேக்காங்கிற இடத்துக்கு போகிறது சரியா? அது சந்தர்ப்பவாதம் கிடையாதா? இப்போ வந்து தேர்தலுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும், சரிங்களா? ஸோ தேர்தலுக்கு முன்னாடி நாங்கள் என்ன சொன்னோம்? தமிழ்நாடு காங்கிரஸ், பெரும்பாலானோர் தமிழ்நாடு காங்கிரஸ் தொண்டர்களாகவும் சரி, நிர்வாகிகளும் சரி, தலைவர்களும் சரி, திரு விஜய் அவர்களின் கட்சி, அவரோட அரசியல் கொள்கை மதசார்பற்ற அரசியல். அவர் ரொம்ப தெளிவாக முதல் நாள்லேன்னு சொல்கிறது, அவருடைய கொள்கை எதிரி பாஜக. காங்கிரஸோட அரசியல் கொள்கை என்ன? மதசார்பற்ற அரசியல். நாங்கள் யாருக்கு எதிர சண்டை போட்டுட்ருக்கோம்? கொள்கை சண்டை பாஜக. ஸோ கொள்கை ரீதியில் பார்த்தால் தாவேகாவும் காங்கிரஸும் கொள்கை அலைஸ், ஐடியாலஜிக்கல் அலைஸ். ஆகையால் நாங்கள் என்ன சொன்னது, அதை அரசியல் பொலிட்டிக்கல் அலைஸ் மாற்றி தேர்தல் கூட்டணியில் சென்றிருந்தால் காங்கிரஸ் கட்சி பலனடைந்திருக்கும். காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்துவதற்காக இது எடுத்த முயற்சி. அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அதே இதுதானே திருப்பி தேர்தலுக்கு அப்புறமும், அதாவது என்ன நாங்கள் அதுக்கு தேர்தலுக்கு முன்னாடி சொன்னோமோ அதே தான் தேர்தலுக்கு அப்புறமும். தேர்தலுக்கு திமுகவுடன்
கூட்டணியில் சென்றோம். ஏன்னா நாங்கள் ஒரு தேசிய கட்சி, நிறைய கட்டாயங்கள் இருந்திருக்கலாம். அப்போ அந்த சூழ்நிலைக்கு எடுக்க வேண்டிய முடிவு திமுகவுடன் செல்வது. தேர்தலுக்கு அப்புறம் தேர்தல் தீர்ப்பு என்ன? தமிழ்நாட்டின் மக்களின் தீர்ப்பு என்ன? தீர்ப்பு மாற்றம், மதசார்பற்ற அரசியலுக்கான ஒரு ஆட்சி. இந்த மக்களின் வாக்கு, மக்களின் தீர்ப்பை மதிக்க வேண்டுமா வேண்டாமா? அதற்காக எந்த முயற்சியும் மற்ற அரசியல் கட்சிகள், மதவற்ற அரசியல் கட்சிகள் எடுக்கக்கூடாது. அதை தவிர்க்க வேண்டுமா வேண்டாமா? அதனோட பொறுப்பு இருக்கா இல்லையா எங்களை மாதிரி கட்சிகளுக்கு, மதசார்பற்ற கட்சிகளுக்கு? ஆகையால் இது எங்களோட பொறுப்பாக பார்க்கணும். இல்லை சார், திமுக கூட்டணியில் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து பயணிச்சிங்க, நீங்கள் நிறைய முயற்சிகள் எடுத்தீங்க. ஆனால் அந்த கூட்டணி அமையாத போது திமுகவோடு சேர்ந்து பயணித்த போது உங்களை நோக்கி பல்வேறு விமர்சனங்களை வச்சவது தாவேக்காங்கிற கட்சி, விஜய்ங்கிறவர் தீய சக்தின்னு உங்கள் கூட்டணியை அவர் உருவகப்படுத்தினார். திமுகவை சொன்னா திமுக அலையன்ஸில் இருக்கவங்க தான், உங்களை கல்லாப்பெட்டி கூட்டணினாரு. இப்போ அது எல்லாத்தையும் புறந்தள்ளிட்டு போகிறோன்னா அது துரோகம் இல்லையா, சந்தர்ப்பவாதம் இல்லையா? அந்த துரோகம்ங்கிறத திமுக இருந்து பல பேர் இன்னைக்கு பேசுறாங்க. இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ்ல இருந்தே சிலர் பேசுறாங்க. யாருக்கு என்ன துரோகம்? இப்போ மக்கள் என்ன, தமிழ்நாடு மக்கள் என்ன சொல்றாங்க? தமிழ்நாட்டு மக்கள் எந்த மாதிரி ஆட்சி வேணும்னு சொல்றாங்க. எதற்காக 5 எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த 5 எம்எல்ஏக்கள் யாருக்காக வாக்களிச்சாங்க? நாங்க 0 எம்எல்ஏஸ் இருந்தாலும் இந்த முடிவு எடுத்திருப்போம். 0 எம்எல்ஏக்கள் இருந்தா இப்ப முடிவு எடுத்திருக்க வேண்டிய தேவையே இருந்திருக்காது. உங்களுக்கான நீடே அவங்களுக்கு கூப்பிட்டுருக்கவே மாட்டாங்க. அதுதான் இல்ல, அதுதான் தவறு. அது முன்னாடியே கூப்பிட்டாங்க எங்களை. இதுலதான் அரசியல் புரிதல் இல்லை அவங்களுக்கு. ஏன்னா இது இந்த 5 எம்எல்ஏக்காக எடுத்த முடிவு கிடையாது. ஒரு காங்கிரஸ் கட்சி, காங்கிரஸ் பேரியக்கம், ஒரு தாவேகா ஒரு புது கட்சியோட சார்ந்து செயல்படும் என்ற மெசேஜ் தான் முக்கியம். அதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது. ஸோ ஆகையால் நீங்க இப்போ 5ன்னு பார்க்கலாம், இந்த 108 5, அதான் சொல்றேன். அந்த ஒரு சின்ன இதுல பார்க்குறீங்க நீங்க. 108 இருக்கு, 5 இருக்கு, இன்னும் 3 வேணும், 4 வேணும். அதான் ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட்னு வாங்க ஆங்கிலத்தில். யோசிச்சு பாருங்களேன், 0 இருக்குது. அப்பவும் நாங்கள் சொல்றோம், அப்போ உங்களை கூப்பிட்டுருக்கவே மாட்டாங்க. யார் இதுக்கு முன்னாடியே கூப்பிட்டாங்களேயா? தேர்தலுக்கு முன்னாடியே கூப்பிட்டாங்க. அப்புறம் ஏன் கூப்பிட மாட்டாங்க? இல்ல நீங்க தேர்தலுக்கு முன்னாடியே கூப்பிடல. இல்ல இப்போ ஏதோ ஒரு காரணத்தினால நீங்க போல. நீங்க தானே சொன்னீங்க கூப்பிட்டுருக்க மாட்டாங்கன்னு. தேர்தலுக்கு முன்னாடியே கூப்பிட்டாங்களே, அப்போ 0 தானே எங்களுக்கு. புரிஞ்சுச்சா? முயற்சிகள் நடந்தது சார், எல்லா கட்சியுமே அழைச்சாங்க சார். ஏன்னா ஃபர்ஸ்ட் மாநாட்டிலேயே யார் வேணாலும் வாங்க, எல்லாத்துக்கும் அதிகாரத்துல பங்குன்னு அழைச்சவர் விஜய் அவர்கள். காங்கிரஸ் வேணும், காங்கிரஸ் வரணும்னு நான் விரும்புறேன்னு அவர் சொல்லல. நீங்க அரசியல் ஃபாலோ பண்ணீங்களா? இங்க நான் ஃபுல்லா ஃபாலோ பண்றேன். அவர் காங்கிரஸ் கூட்டணியை ரொம்பவும் விரும்பினார்ன்றது ஒரு பெரிய ரகசியமே கிடையாது. கூப்பிடலன்றீங்க என்ன? இல்ல எல்லாரையும் கூப்பிட்டாருங்கிறேன். விசிகாவை அழைச்சாரு, கம்யூனிஸ்டுகளை அழைச்சாரு, காங்கிரஸ் அழைச்சாரு. நான் மற்ற கட்சியை பத்தி நான் பேசுறேன். நீங்க கேட்ட கேள்வி காங்கிரஸ் பத்தி. காங்கிரஸ் நீங்களே உங்க இதை கான்ட்ராடிக்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. பாத்தீங்களா, கான்ட்ராடிக்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. மாட்டீங்க. சொல்லுங்க. ஏன்னா முதல்ல கூப்பிட்டுருக்கவே மாட்டாருன்னு நீங்க இல்லையா? தேர்தலுக்கு முன்னாடியே கூப்பிட்டாரு. தேவை அவங்களுக்கு இருந்திருக்காதுங்கிறேன். இப்ப தேவை நம்பர்ஸ் தான். இல்ல அது அப்படிதான் நீங்க பாக்குறீங்க. அப்படிதான் நீங்க பாக்குறீங்க. அதுதான் சொல்றேன், புரிதல் கொஞ்சம் கம்மி. ஏன்னா நம்பர்ஸ் நீங்க, அதாவது ஊடகங்க மீடியாவுக்கு தினம் நியூஸ், இந்த நம்பர் என்னைக்கு ஆளுநர் இது கொடுப்பாரு, இவ்வளவுதான். இதுக்கு மேல உங்களால சிந்திக்க முடியல. ஸோ இது இல்ல அப்ப என்ன காரணத்துக்காக நீங்க விஜய் கூட போகல? அது நான் இப்பதான் சொன்னேன்னு, என்ன வேணா இருக்கலாம். எங்களுக்கும் தாவேக்காவுக்கும் அவ்வளவு பிணைப்பு இருக்கு, தாவேக்கா எங்களை அந்த அளவுக்கு அழைச்சது, தாவேக்கா எங்களோட அவ்வளவு அன்பா உறவா இருக்கக்கூடிய கட்சினா எதற்காக நீங்க தேர்தல் முடிவுகள் வரைக்கும் காத்திருக்கணும்? தேர்தலுக்கு முன்பாகவே அவங்க கூட அலையன்ஸ் வச்சிருக்கலாமே. அது முயற்சி எடுத்தோன்னு ரகசியமே கிடையாது. நாங்க ஓப்பனா போகல. இல்ல முயற்சி எல்லா பக்கமும் எடுப்போம், பேரம் பேசுவதற்காக எடுப்போம். தாவேக்கா எங்களோட பேசுறாங்கன்னு சொல்லி இங்க 2 சீட் அதிகமா வாங்கணும்னு நினைப்போம், கூட்டணி ஆட்சின்னு கேட்போம். இந்த பக்கம் தாவேக்கா கிட்ட திமுக எங்களை விடவே மாட்டேங்குதுன்னு சொல்லி அங்க எனக்கு அத்தனை சீட்டு வேணும்னு கேட்போம். இந்த பேரம் நடக்கும். போனீங்களாங்கிறதான கேள்வி. போல. இப்ப அதுக்கு என்ன செய்யணும்ன்றீங்க? அப்ப மக்கள் எதற்காக முடிவு உங்களை 5 எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க? எதற்காகனா எந்த கூட்டணியில நீங்க நீடிக்கிறீங்கிறதுக்காக தேர்ந்தெடுத்திருக்காங்க. என்ன சொல்லி வாக்கு கேட்டாங்க? சிஎம் ஆக ஸ்டாலின் வரணும்னு வாக்கு. சரி, அப்படி 5 எம்எல்ஏக்கள் வந்திருக்காங்க. அப்ப அந்த எம்எல்ஏக்களை அந்த ஆர்எஸ் அவர்கள் ட்வீட் போட்டிருக்காரு, அந்த மையின் ஈரம் காய்வதற்குள் நீங்க போய் இன்னொரு கூட்டணியில இணைறீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கறாங்க. என்ன அதான் நான் சொன்னேன், அர்த்தம் இதுதான். அர்த்தம் பாருங்க, கூட்டணியில யாரு சார்ந்து எம்எல்ஏவா எலெக்ட் ஆனாங்க, யாரு எவ்வளோ 5 எம்எல்ஏக்கு திமுகலேருந்து எவ்வளோ சதவீதம் ஓட்டு வந்துச்சு, காங்கிரஸோட சொந்த பலம் எவ்வளோ இருந்துச்சு, இதெல்லாம்
யாரும் இந்த வாக்குவாதமே கிடையாது. இப்போ தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை? சிம்பிள். தமிழ்நாட்டுக்கு பின் கதவு மூலமாக மற்ற கட்சிகள் உள்ளே நுழைவதற்கு முயற்சி எடுத்தால் எங்களுடைய பொறுப்பு என்ன? இன்ஃபேக்ட் நான் வந்து மற்ற கட்சிகள் நீங்க சொல்றது பாஜகன்னு புரிஞ்சுக்கலாமா? அது நீங்க யாரை வேணா புரிஞ்சுக்கோங்க. பெயரை மென்ஷன் பண்ணுங்க, என்னால புரிஞ்சுக்க முடியாது. பாஜக தானே? பாஜகவா அதிமுகவா? ஆமா, பெயரை மென்ஷன் பண்ணுங்க சார். நீங்க உங்க ட்வீட் போட்டிருக்கீங்க, கவர்னர்னு மென்ஷன் பண்ண மாட்டீங்க. பெயரை மென்ஷன் பண்ணாதானே மக்களுக்கு தெரியும். என்ன பயம், என்ன அச்சம்? இல்ல நீங்க இருங்க, நீங்க என்ன போலீஸா நீங்க? இல்ல சார், பெயரை மென்ஷன் பண்ணவே மாட்டீங்க. நான் என்ன, அது என்னோட உரிமையா? அது என்னோட உரிமை. இல்ல நீங்க பின்கதை வழியா யாருன்னு சொன்னாதானே புரிஞ்சுக்க முடியும். அது யாருக்கு புரியணுமா? மக்களுக்கு புரியும். உங்களுக்கு புரியலன்னா நீங்க விட்டுருங்க, மக்களுக்கு புரியும். இல்ல பாஜக பேரை மென்ஷன் நான் ஏன் சொல்லணும்? நான் யார் வேணா இருக்கலாம். இன்னைக்கு பாஜக, நாளைக்கு வேற யார் வேணா இருக்கலாம். நான் சொல்றது அந்த மக்களின் தீர்ப்புக்கு துரோகம், அதுதான் துரோகம், அதுதான் உண்மையான துரோகம். இல்ல சார், ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன். பின்கதவு வழியாக வருவதற்கு சில முயற்சிப்பாங்கன்னு சொல்றீங்கல்ல, எனக்கு அந்த பின்கதவு வழியா முயற்சிக்கிறவங்க யாருன்னு தெரியல, சொல்லுங்க. சரி. ரெண்டாவது விஷயம், பின்கதவு வழியாக இவங்கெல்லாம் வந்துருவாங்களோ நீங்க அச்சப்படுற அளவுக்கு ஒருத்தங்களை தாவேக்கா சேர்க்கும்னா தாவேக்காவோட வலிமை என்ன? விஜய் அவர்களுக்கு மன வலிமை என்ன, துணிவு என்னன்னு கேள்வி வராதா? ஏன் என்ன இதுல வலிமை என்ன? அதாவது இது ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அவர் என்ன, இது உண்மை என்ன, அவருக்கு மெஜாரிட்டி இல்லை. அதுக்கு நம்ம கான்ஸ்டிடியூஷன் படி ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஆளுநர் ஒரு முடிவு எடுக்கணும். ஆளுநர் பாஜகவால் அப்பாயிண்ட் பண்ண ஆளுநர், ஏன்னா பாஜக தான் ரூலிங். ஸோ ஆளுநர் ஒரு இண்டிபெண்ட்டாக ஆக்சுவலாக அவர் வந்து வேலை செய்யணும். ஆனால் இப்போது கடந்த ஒரு 10 ஆண்டு காலமாக எந்த மாநிலத்திலும் ஆளுநர் இண்டிபெண்ட்டாக வேலை செய்ய மாட்டாங்க. ஸோ இந்த பயம், இதில் வலிமை என்ன? திராபாய்க்காவுடன் வலிமை என்ன? இதில் இல்லை, பாஜகவை என்ன நடந்தாலும் அவர் சேர்த்துக்க மாட்டாருன்னு தானே நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து தாவேக்கா வந்து எந்த அளவுக்கு கொள்கை ரீதியாக நாங்களும் தாவேக்காவும் இணைஞ்சிருக்கோம்லாம் சொல்கிறீங்க அப்படின்னா, பாஜகவை என்ன நடந்தாலும் விடமாட்டாருன்னு ஒதுக்குறீங்க. ஆனால் பாஜக பேக்டோர்ஸ் வழியாக வந்துரும்னு சொல்கிறீங்கன்னா புரிஞ்சிக்க முடியலையா? அது நீ புரிஞ்சுக்கலாம், அது புரிஞ்சிக்க முடியாத மாதிரி நடிக்கிறீங்க. நான் சொல்கிறேங்க, இது வந்து தாவேக்காக்கும் பாஜக ஆளுநருக்கும், ஆளுநர் என்ன செய்வார்ன்றது தாவேக்கா அதனால ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஜனநாயகம் படம் வெளியிடல, தாவேக்கானால ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அவர் ராஜா ஐஎன்பி மினிஸ்டர் அங்கே மேலே, யார் இந்த இவர் ராஜா இல்லை முருகன், சாரி எல் முருகன் ஐஎன்பி மினிஸ்டர், அவங்க கிட்ட தான் அந்த முடிவு இருக்குது. இதில் தாவேக்கா என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. சரியா? அதே இது மற்ற மூவிலாம் அப்போ ரிலீஸ் ஆகுது. அப்போ என்ன செஞ்சோம் நாங்கள், எங்கள் தலைவர் ஆதரவாக குரல் கொடுத்தார். என்ன தாவேக்கா எதுவும் போட்டுச்சா? தாவேக்கா விஜய் எதுவும் போட்டாரா? என்னங்க வெளியில போடுறது, அவங்க உங்களுக்கு எப்படி தெரியும் உள்ள என்ன நடந்துச்சு? எனக்கும் தெரியாது சார். ஒரு அரசியல் கட்சி வெளியில தன்னுடைய கருத்து என்னன்னு பதிவு பண்ணும். ஜனநாயக படத்தை முடக்கியது நீங்க தாவேக்கா பத்தி கேள்வி, தாவேக்கா பத்தி ஏன் எங்கிட்ட கேள்வி கேட்கறீங்க? நீங்க தானே சார் தாவேக்கா முக்கியம், நாங்களும் அவங்களும் கொள்கையோட ஒன்னா இருக்கும் போய் கூட்டணியில இணைஞ்சிருக்கு. காங்கிரஸ் கட்சி தாவேக்கா ஏன் என்ன செய்யல, என்ன செஞ்சுட்டு அதை பத்தி நான் எப்படி பதில் கொடுக்க முடியும்? சொல்லுங்க, நான் எப்படி பதில் கொடுக்க முடியும்? நாளைக்கு ஏன் வேட்பாளர் ஏன் இவரை போட்டீங்க, தாவேக்கா ஏன் இவரை வேட்பாளரை போட்டாங்க அப்படின்னு கேள்வி கேட்கல. நான் எப்படி பதில் கொடுக்க? கொள்கை அளவுல நாங்களும் அவங்களும் உடன்பட்டு போறோம். அவங்களும் பாஜக எதிர்ப்பு, மதச்சார்பின்மை எதிர்ப்பு கொள்கையை உறுதியா இருக்காங்க, அதனால போறோம். நீங்க அப்ப நான் பாஜகவை தாவேக்கா எதிர்த்து தான் கேட்கிறேன். பாஜக தாவேக்கா எதிர்க்கலையா? அவங்களோட கூட்டணி அமைச்சாங்க. கூட்டணி அமைக்கல, உங்க கூட்டணி அமைக்கல. தனியா தானே போனாங்க, தனியா தானே போனாங்க. இல்ல சார், ஜனநாயகன் படம்னு ஒரு விஷயத்தை நீங்க மென்ஷன், அண்ணாமலை ஸ்டேட்மெண்ட் விடுறாரு, எங்களுக்கு தாவேக்காவுடன் கூட்டணி அமைக்க விருப்பம். அவர் பாஜகவில் ஒரு பெரிய தலைவர், முன்னாள் மாநில தலைவர் கூட. போனாங்களா? இல்லை. இல்லை, கூட்டணி அரசியல் இல்லை, பேசணும்ல. இது வந்து தாவேக்கா பத்தி என்ன, அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல, அதை பத்தி எனக்கு தெரியாதுங்க. இல்ல, இது வந்து கொஞ்சம் வேஸ்ட் ஆஃப் மை டைம் ஆனஸ்ட்லி. தாவேக்கா என்ன செஞ்சாங்க, என்ன செய்யலன்றது எனக்கு அதுல வந்து என்னால அதுல நான் சொல்ல முடியாது. டைரக்டா அந்த கேள்வியை கேட்கிறேன். 5 எம்எல்ஏக்கள் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்க்கு வாக்களிச்சிருக்காங்க. அந்த எம்எல்ஏக்கள்ல உடனடியாக இங்க ஒரு நம்பர்ஸ் தேவைன்னு திமுக கூட்டணியை முறித்து கொண்டு தாவேக்காவோடு இணைவது சரியா? அது அறமா, அரசியல் அறமான்னு கேட்கிறேன். நான் சொல்றது, இது வந்து தமிழ்நாட்டு மக்களின் தீர்ப்பை மதிப்பதற்காக. மக்களின் தீர்ப்பு என்ன? மக்களின் தீர்ப்பு ஒரு மதசார்பற்ற ஆட்சி அமையணும். தாவேக்காவுக்கு ஒரு வேளை மெஜாரிட்டி இருந்து, சாரி டிஸ்டர்ப் பண்றதுக்கு சாரி, மக்களின் தீர்ப்பு உங்க 5 எம்எல்ஏக்கள் எதற்காக தேர்ந்தெடுத்திருக்காங்க?
மக்களின் தீர்ப்பு. ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக வர வேண்டும் என்பதற்காக ஓட்டு போட்டிருக்காங்க. உங்களுக்கு இருக்கலாம் அதெல்லாம் நான் ஒன்றும் மறுக்கவே இல்லை. இப்போ இருக்கிற சூழ்நிலை இது வந்து ஒரு சாதாரண ஒரு அரசியல் புரிதல் இருக்கிறவங்க கூட சொல்லுவாங்க, அந்த சூழ்நிலைக்கு என்ன முடிவு எடுக்கணுமோ அந்த முடிவு எடுப்போம். இதே காங்கிரஸ் தேர்தலுக்கு முன்னாடி வேற ஒரு முடிவு எடுத்தது, இதே காங்கிரஸ் தேர்தலுக்கு அப்புறம் வேற ஒரு முடிவு எடுக்குது. ஏன்னா அந்தந்த சூழ்நிலைக்கு பொறுத்து. இல்ல சார், இப்ப நம்ம சந்தர்ப்பவாதம் துரோகம் அப்ப நம்ம என்ன வேணா சொல்லலாம் இல்லையா? அப்போ திமுக வந்து 2001 என்ன செஞ்சாங்க, 2002 அந்த குஜராத்ல நடந்த போது கூட ஏன் பாஜகவோட ஆட்சி அமைச்சாங்க? அப்ப அவங்க என்ன மதசார்பற்ற அரசியல் கடைபிடிக்கலையா? புரியுதா? இது யூஸ்லெஸ் டயலாக் கான்வர்சேஷன். அந்தந்த சூழ்நிலைக்கு கன்சிஸ்டன்ட் ஐடியாலஜி, கொள்கையில கன்சிஸ்டன்சி இருக்கா, அதுதான் முக்கியம். இல்ல, அந்த கன்சிஸ்டன்சியை தான் தாவேகா கிட்ட என்ன பார்த்தீங்கன்னு கேட்கிறேன். பாஜக எதிர்ப்பில் தாவேகா முதன்மையாக பேசிய விஷயங்கள் இதெல்லாம் எங்களை ரொம்ப கவர்ந்துச்சுன்னு நீங்க சொல்லுங்களேன், ஒரு லிஸ்ட் போடுங்களேன். நான் சொன்னேன், நீங்க வந்து பேச்சு தான், ஏன்னா நீங்க என்ன மீடியாவில் இருக்கிறதுனால பேச்சு வச்சு நீங்க எடை போடலாம். சரியா? நான் சொல்றது கேள்வி. கொள்கை எதிரின்னு பாஜகவை அறிவித்ததை தாண்டி பாஜகவை தாவேகா எதிர்த்த இடங்கள் இதெல்லாம், அதனால நாங்க வந்து உடனடியாக பாஜக எதிர்ப்புங்கிற அந்த கோட்பாட்டை முன் வச்சு தாவேகாவோட இணையறோம்னு நீங்க சொல்லுங்க. எந்தெந்த காரணங்கள்? இல்ல, அது ரொம்ப வெளிப்படையா ஒவ்வொரு முறையும் சொல்லியாச்சு, கொள்கை எதிரி பாயிண்ட தாண்டி அதை தாண்டி என்ன 3 நாளைக்கு முன்னாடி டீலிமிட்டேஷன், எலெக்ஷனுக்கு முன்னாடி டீலிமிட்டேஷன் பிரச்சனை வந்துச்சு. அதுல தாவேகா கொடுத்த குரல் என்ன? நீங்க சொன்ன மாதிரி ஜனநாயகன் படத்தை பாஜக முடக்குனுச்சுன்னு நீங்க சொன்னீங்க, முருகன் அவர்கள் பேரை மென்ஷன் பண்ணீங்க. அதற்கு தாவேகா தான் ரெஸ்பாண்ட் பண்ணுச்சா? திருப்பரங்குன்றம் பிரச்சனைல தாவேகாவோட நிலைப்பாடு என்ன? தாவேகா பாஜகவை கொள்கை அளவுல எதிர்க்குதுங்கிறதுக்கு ஒரு லிஸ்ட் சொல்லுங்க, இந்த விஷயங்கள்லாம் எதிர்த்திருக்கு. நான் திருப்பி அதான் நீங்கள் வந்து கேட்குறது கேள்வி. தாவேகா என்ன செஞ்சிச்சு செய்யலைன்றது என்னால் நான் சொல்ல முடியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் தான், மக்களை பொறுத்த வரைக்கும் நீ போய் ரோட்டில் போய் கேளுங்க மக்கள்கிட்ட, தாவேகாவோட கொள்கை எதிரி யார், என்ன சொல்லுவாங்க? கொள்கை எதிரின் பெயர் இல்ல. மக்களுக்கு தெரியுமா இல்லையா? மக்களுக்கு தெரியுமா இல்லையா? உங்களுக்கு வேணா அரசியல் வேணும், உங்களுக்கு வேணா மீடியால இது பேசுறதுக்கு இது வேணும். மக்கள் எதுக்காக ஓட் போட்டாங்க? போய் மக்களை போய் கேளுங்க. கொள்கை எதிரி தாவேகாவோட கொள்கை எதிரி யார்? கொள்கை எதிரி பாஜக சொல்லிட்டு அதுல 10 சொல்றாங்களா இல்லையா? லிஸ்ட் சொல்லுங்கன்னு கேக்குறேன். இப்போ நீங்க சொல்ல மாட்டீங்க. மக்கள் நீங்க போய் கேளுங்க சார். நான் உங்ககிட்ட கேக்குறேன். தாவேகாவோட கூட்டணி காங்கிரஸ் போகணும்னு அதிகமாக விரும்பியவர் பிரவீன் சக்கரவர்த்தி, உண்மையா இல்லையா? ஆமாம். அதிகமான எதை கம்பேர் பண்றீங்கன்னு தெரியாது எனக்கு. அதிகம்னா என்ன? அதிகம்னா விசில் சின்னம் கிடைச்ச உடனே தமிழ்நாடு விசில் யாரு கம்பேர் பண்ணதுக்கு போனோடனே விசில் போடுன்னு ட்வீட் போட்டீங்க. தமிழக இளைஞர்கள் வந்து இன்னொரு பக்கம் நிக்கிறாங்கன்னு சொன்னீங்க, இன்னொரு பக்கம் விருந்து வைக்கிறாங்கன்னு சொன்னீங்க. இதெல்லாம் எதை குறிக்குது? இது வந்து யாரை கம்பேர் பண்ணி அதிகம்ன்றீங்க? புரியல எனக்கு. நான் அதிகம்னா ஏதாவது ஒரு கம்பேரிசன் இருக்கணும். அது யூஸ்வலாக அது வந்து கம்பேரிட்டிவ் வேர்ப் அது. ஓகே, ஸோ அதனால கம்பேர் பண்ணும். அதிகம்ன்றது யாருக்கு கம்பேர் பண்ணிட்டு தான் நான் கேட்டேன். நான் லிஸ்ட்டு கேட்கல. நீங்கள் வேணால் லிஸ்ட்டு, ஏன்னா மூடுகதில் இருக்கிறதுனால நீங்கள் வேணால் லிஸ்ட்டு படி போகலாம் யார் என்ன சொன்னாங்கன்னு. வந்து சிம்பிள் கொஸ்டின், ஐடியாலஜிக்கல் எனிமி. அதுக்கு வந்து நான் வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க தேவையில்லை. சரியா? மக்கள் மத்தியில் ரொம்ப தெளிவாக அவங்க அதுக்கு தான் வாக்களிச்சு. அறம் குறித்த கேள்வி கேட்டேன், அதுக்கு பதில் நீங்கள் என்ன சொல்ல? அது என்ன அறம்? 5 எம்எல்ஏக்கள் முதல்வராக ஸ்டாலின் வர வேண்டும்னு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் காங்கிரஸ் எம்எல்ஏ. சரி. இன்னொரு பக்கம் இந்த எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய கூட்டணியை தீய சக்தி கூட்டணின்னு சொன்னவர் விஜய் அவர்கள், கல்லாப்பட்டி கூட்டணின்னு சொன்னவர் விஜய் அவர்கள். சரி. ஒரே நாள்ல இந்த பக்கம் அவங்க 108, இன்னும் நம்பர்ஸ் ஒரு 10 தேவைப்படுது, காங்கிரஸ் இருக்கும், நம்ம போய் 5 பேரும் இணையலாம் அப்படின்னு ஒரு இடம் ஸ்டாண்ட் எடுக்கிறீங்கன்னா சரி, அது மக்கள் அறம்னு நினைப்பாங்களான்னு கேட்டேன். இல்லைன்ற நான். ஏன்னா மக்கள் வந்து இப்போ சரி, நீங்கள் முதல்வர் ஸ்டாலினுக்கு முதலமைச்சர் ஆகணும் அப்படின்றது ஓட் போட்டாங்கன்னு சொல்றீங்க. இல்லை, அவர் முதல்வர் தோத்துட்டார். எஸ். சோ அவர்னால ஆக முடியாது. திமுக ஆட்சி அமைக்கணும் இல்லையா? இப்பதான் நீங்க ஸ்டாலின் நீங்களே அப்ப நீ இல்லையா ஏமாத்திக்கிறீங்க. சரி, நீங்க தானே சொன்னீங்க. இல்ல சார், இது ஒரு பாயிண்டே இல்ல. நீங்க தானே சொன்னீங்க. இப்பயும் அவர் சிஎம் ஒருவேளை பெரும்பான்மை கிடைச்சிச்சுன்னா எம்எல்ஏவா தோற்கடிக்கப்பட்டிருந்தாலும் சிஎம் ஆயிட்டு மறுபடியும் ஒரு தொகுதியில் நின்னு இதுதான் ஆக முடியும். கொஞ்சம் பெருசா சிந்திக்க தெரியணும். அதை பாருங்க, நான் என்ன கேட்கிறேன், நான் என்னுடைய சிந்தனை அளவை பத்தி எனக்கு தெரியும் சார். நான் வந்து ஒரு இதை கேட்கிறேன், ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட்னு வாங்க ஆங்கிலத்தில். அது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நான் புரிஞ்சு சரிங்களா? என்னன்னா, ஒருவேளை அப்படி நடக்கலன்னா அப்படி, ஸோ அது வந்து வாக்கு வந்து இதுக்கு தானா? நான் சொல்ல வந்தது என்ன, வாக்களிச்சது ஒரு இதுக்காக, தேர்தல் போது வாக்களிச்சது ஒரு 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 இந்த கூட்டணியோட ஒரு இதுக்காக. பல காரணங்கள் இருந்திருக்கலாம். சூழ்நிலை மாறிவிட்டது. இப்போ இருக்கிற சூழ்நிலை காங்கிரஸை பொறுத்த எல்லாத்தையும் 10 நாள்ல மறந்துடணுமா? காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இப்போ இருந்த சூழ்நிலை காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தாவேகாவுக்கு தான்
மக்கள் தீர்ப்பு. அதை தடுக்குவதற்காக பல ஃபோர்ஸஸ், விச் ஃபோர்ஸஸ்? கவர்மெண்ட்டு, கவர்மெண்ட்டா கவர்னரா? கவர்னர்னா அப்பாயிண்டட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதுதான் கவர்மெண்ட்டு. அப்புறம் எனக்கு தெரியாது மற்ற எது வேணால் இருக்கலாம். ஸோ ஆகையால் இதை தவிர்க்க, அது நாங்கள் எடுத்த முடிவுக்கு அப்புறம் மேண்டேட்டை கொடுங்க, நான் ஆட்சியை நடத்துங்கன்னு சொல்றாரு. இதுல என்ன ப்ரெஷர் கொடுக்குறாங்க? என்ன ஆட்சியை கவிழ்ப்பதற்கு சதி, விஜய் முதல்வர் ஆகிறத தடுக்கிறதுக்கு சதின்லாம் என்ன சொல்றேன்? நான் வந்து உங்களுக்கு லீகல் இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சர்க்காரியா கமிஷன் ஒன்று இருக்குது. எஸ். எஸ்ஆர் பொம்மை ஜட்ஜ்மெண்ட்னு இருக்குது. சரியா? அந்த 2 இதுபடி தனிப்பெரும் கட்சியை தாவேகா வந்து 108 எம்எல்ஏ எங்களுக்கு இருக்குது, காங்கிரஸோட 5 எம்எல்ஏ சப்போர்ட் இருக்குது, நாங்கள் ஆட்சி அமைக்க விரும்புகிறோம் அப்படின்னு லெட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த சட்டப்படி லீகல் இதுபடி ஆளுநர் வேற யாரும் ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படின்னு லெட்டர் கொடுக்கல. எஸ். இதுபடி இந்நேரத்துக்கு பதவியேற்பு விழா நடந்திருக்க வேண்டும். புரியுது. ஏன் நடக்கவில்லை? ஏன் நடக்கவில்லைன்னு தாவேக்கால இருந்து யாராவது கேள்வி கேட்டிருக்காங்களா? என்ன கேட்கலாம். இன்னும் இப்போ வரைக்கும் கேட்கல. இப்போ நம்ம பேசுகிற நொடி வரைக்கும் கேட்கல. இது பாருங்க, நீங்கள் வந்து இல்லை சார், இதெல்லாம் தானே அவருடைய உறுதியை காமிக்குது பாஜக எதிர்ப்பு. இல்லை, நீங்கள் இது பாரு, நீங்கள் தாவேக்கா பற்றி கேட்கல. ஏன்னா அவங்க வந்து ஆளுநரை பார்க்குறாங்க, அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு அது அவங்களுக்கு தெரியும். சரியா? இது வந்து அவங்க ஆளுநர்கிட்ட என்ன ரூமில் என்ன வேணால் பேசிகிட்டு இருக்கலாம். தாவேக்கா என்ன ட்வீட் போடுறாங்க, என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலன்னு ஒரு காங்கிரஸ் மூத்த தலைவர்கிட்ட நீங்கள் எப்படி கேட்க முடியும்? நான் சொல்கிறது ஆட்சி அமைக்கணும்னு அதற்காக நிறைய பிரயத்தனங்களை பண்ணவர் நீங்க தானே. அதனால நீங்க ஸ்டேட்மெண்ட் வச்சு நீங்க வெறும் ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் எடை போடணுமான்னு கேட்க. பாஜக எதிர்ப்புல முதன்மையா தாவேக்கா இருக்குன்னு நீங்க சொன்னீங்க. அதனால நான் கேட்கிறேன், எங்க சார் கவர்னர் எதுவும் தாவேக்கா ஏதாவது குற்றம் சாட்டி இருக்கிறாங்களா? கவர்னர் நாங்க ஆட்சி அமைக்க விடாம தடுக்கிறாருன்னு எங்கேயாவது பேசியிருக்காங்களான்னு கேட்கிறேன். இல்ல, அது எனக்கு தெரியாது. ஏன்னா இது 2 நாளா நடக்குது. வந்து நீங்க நியூஸ்லாம் படின்னு சொல்றீங்க, எனக்கு தெரியாதுன்னு நீங்க சொல்றீங்க. ஏன்னா நான் தான் சொல்றேன், அவங்க கொடுத்துருக்காங்களே. எனக்கு தெரிஞ்சது 3 முறை சந்திச்சிருக்காங்க கவர்னர். சரியா? அங்கே என்ன பேச்சுவார்த்தை நடந்துச்சு என்னன்னு எனக்கும் தெரியாது. சரியா? ஏதோ அவங்க முயற்சி எடுக்கிறாங்க, அதனால தானே லெட்டர் கொடுத்துருக்காங்க, முயற்சி எடுக்கிறாங்க. இல்லை, இவ்வளோ வேகமாக நம்ம வந்து ஒரு அவசரப்பட்டு வேகமாக போய் தாவேக்காவை ஆதரிக்க வேண்டிய தேவை என்ன? ஏன்னா இன்னும் உங்கள் கூட்டணியிலே நீங்கள் போகிறதுனாலையும் நம்பர்ஸ் அவங்களுக்கு பெரும்பான்மை கிடைச்சிடாது. அதற்கு பிறகாக விசிகா, கம்யூனிஸ்டுகள் இவங்கெல்லாமும் ஆதரவு கொடுத்தாதான் அந்த 118ங்கிற நம்பரையே பெற முடியும். இப்போ கூட போய் விசிகா கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எல்லாம் தாவேக்கா சார்பாக சந்திக்கிறாங்க. உங்களை நேரடியாக வந்து கூட அவங்க சந்திக்கல, லெட்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஓடி போய் ஆதரவு கொடுக்குறீங்களே. ஸோ இப்போ கேள்வி என்னப்போ? அதான் கேட்குறேன், ஏன் இவ்வளோ அவசரம்னு கேட்குறேன். அது எங்கள் கட்சி முடிவு, அவ்வளோதான். நாங்கள் கட்சியில் முடிவு எடுத்தோம். இது வந்து துரோகம்னு திமுக சொல்லுது, அறம் இல்லைன்னு திமுக சொல்லுது. அதுக்கு நான் எப்படி காங்கிரஸ் தான் சொல்லுது. அப்ப நீங்க தான் பதில் சொல்லணும். இல்லை, அது நீங்க அவங்க ஏன் சொன்னாங்க என்ன நாங்களை கேட்டுக்கு நான் வந்து விளக்கம் கொடுத்துட்டேன். ஏன் நாங்கள் எதற்காக தாவேக்காவை ஆதரிக்கிறோம்னு விளக்கம் கொடுத்துட்டேன். இல்லை, தேர்தலுக்கு முன்பாகவே கூட்டணி அமையணும், தாவேக்காவோட கூட்டணி அமையணும்னு நிறைய பேசினதும், திமுக கூட்டணியிலேருந்து வெளியே போகணும், தாவேக்காவோட இணையணும், இங்கே வந்து செல்வாக்கு இல்லை அங்கே போகணும், கூட்டணி ஆட்சிங்கிற பேச்சுகள், ராகுல் காந்தி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் ஒரே மேடையில் ஏறாதுன்னு இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் தான் திமுக கூட்டணியே கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. அதுவுமே இந்த தேர்தல் தோல்விக்கு காரணம் அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. சரி அது இல்லைப்பா, அதுக்கு என்ன கேள்வி? என்ன கேள்வியே என்ன பார்வை? அது என்ன தோல்விக்கு காரணமே ஏதோ ஒரு வகையில காங்கிரஸ் ஆயிடுச்சு. அப்புறம் நீங்க ஒரு அலையன்ஸ்ல இருந்து ஒரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு மேண்டேட் கிடைக்கல, பெரும்பான்மை கிடைக்கல. இன்னொரு பார்ட்டி உங்க அலையன்ஸ்க்கு எதிரான இன்னொரு பார்ட்டிக்கு மேண்டேட் கிடைச்சிருக்கு. ஆனா அதை கொண்டாடுறீங்க, இதுக்கு வந்து கொஞ்சம் கூட வருத்தப்பட்ட மாதிரியே தெரியலையே. இல்லை, இது வந்து நிச்சயமா ஒரு 5 எம்எல்ஏ தான். நாங்கள் ஜெயிச்சிருக்க வேண்டியது 50 எம்எல்ஏ. நாங்கள் இழந்த வாய்ப்பு அது நாங்கள் அதுக்கு அந்த அளவுக்கு காங்கிரஸ் உழைச்சிருக்கணும்ல. அது வந்து அதெல்லாம் நாங்கள் செஞ்சுக்கிறோம், நாங்கள் விட்டுருங்க. அது 50 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கணும். ஒரு வேற கூட்டணி முடிவை எடுத்திருந்தால் அது அந்த இழந்த வாய்ப்பு. அது நாங்கள் எங்கள் கட்சி எடுத்த முடிவு தான், அதுக்கு நாங்கள் பொறுப்பு எடுத்துக்கிறோம். இல்லை சார், அவ்வளோதான். நீங்கள் இன்னொரு பார்ட்டியோட இணைஞ்சிருந்தா 50 சீட்டு ஜெயிச்சிருப்போம், 70 சீட்டு வாங்கியிருப்போம், அது வேற. ஏதோ ஒரு முடிவை எடுக்காம திமுக கூட்டணியில் தொடர்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆனா அங்க அலையன்ஸை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்திருக்கணும்ல. அந்த டிஸ்டர்பன்ஸை காங்கிரஸ் நிறைய பண்ணிட்டாங்கிற ஒரு பார்வை. அலையன்ஸுக்கு அப்புறம் என்ன டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சு? அலையன்ஸ் முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் என்ன டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சு?
பிரவீன் சக்கரவர்த்தி சாரே சில ட்வீட்ஸ்லாம் போட்டீங்களே, என்ன போட்டேன்? விசில் சத்தம் கேட்கறது, விசில் போடு சேப்பாக்க, அலையன்ஸுக்கு அப்புறம் என்ன? உத்தரப்பிரதேசத்துல அதிகமா கடன் வாங்க, அலையன்ஸ் முடிவுக்கு நான் கேட்ட கேள்வி, அலையன்ஸ் முடிவுக்கு அப்புறம் யார் என்ன செஞ்சாங்க? அப்பயும் நீங்க பேட்டி கொடுத்தீங்களே, பக்கத்துல ஒரு விருந்து வைக்கும் போது நம்ம சின்ன லிமிடெட் மீல்ஸ்க்காக போய் பேசிட்டோம், இதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ற விஷயம் கிடையாதா? கேண்டிடேட்ஸ் அது வந்து காங்கிரஸ் கட்சி உள்ள காங்கிரஸ் கட்சி, அது அலையன்ஸோட டிஸ்டர்பன்ஸ் தானே சார்? அலையன்ஸை டிஸ்டர்ப் பண்ற விஷயம் தானே சார்? அது இல்லவே இல்லை. காங்கிரஸ் கட்சி அது யாரோ காங்கிரஸ் கட்சி, ஒரு காங்கிரஸ் எம்பி காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஏதோ ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க, அவ்வளவுதான். அது வந்து காங்கிரஸ் கட்சியின் பிரச்சனை. காங்கிரஸ் கட்சிக்குள்ள தான் நாங்கள் இது பண்ணிக்கிறோம். புரியுதா? ராகுல் காந்தி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் ஒரே மேடையில் ஏறாதது, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்காதது, ராகுல் காந்தி அவர்கள் அதிகமாக நிறைய முறை வந்து இங்கே பிரச்சாரம் பண்ணாதது, இதெல்லாம் எதை குறிக்குது? ராகுல் காந்தி அவர்கள் பெரிய ட்வீட் கூட போடலை இந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிறது, அந்த மாதிரி ஒன்று பண்ணாதது, இதெல்லாம் எதை குறிக்குது? அது எல்லாமே தவறு. திரு ராகுல் காந்தி அவர்கள் 2 முறை தமிழ்நாட்டுக்கும் 1 முறை பாண்டிச்சேரிக்கும் வந்தார் பிரச்சாரத்துக்கு. 4 மாநிலங்களில் தேர்தல் சைமல்டேனியஸாக நடந்துச்சு. பெங்கால், அஸ்ஸாம், கேரளா, தமிழ்நாடு ப்ளஸ் புதுச்சேரி. திரு ராகுல் காந்தி அவர்கள் எல்லா மாநிலங்களுக்கும் போக வேண்டியது. பெங்காலில் கிட்டத்தட்ட 290 சீட், அஸ்ஸாமில் 74, கேரளாவில் 63, இங்கே 28. ஸோ அவரோட டைமு எந்த மாநிலத்தில் எவ்வளோ சீட் அதிகமாக காங்கிரஸ் கட்சி நிற்குதோ அங்கே தான் போவோம். அதுதான் ஒரு இயல்பான இது. அப்புறம் திரு மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ் கட்சி தலைவர், அவரும் வந்தார். அவரும் திரு முதலமைச்சர் அவர்களுடன் ஒரு பிரச்சாரம் செய்தார். இதில் ஒன்றும் கூட்டணி அறிவித்ததுக்கு அப்புறம் அவரும் ராகுல் காந்தி அவர்களும் சேர்ந்து, ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் சேர்ந்து ஒரு மேடை கூட ஏறாம, நான் இப்போ சொல்கிறேன், அதுதான் சொல்கிறேன். அந்த ஒரு ஷெட்யூல் வந்து மேட்ச் ஆகாமல் போயிருக்கலாம். அதுக்காக இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்க்குற மக்கள் எல்லாருக்கும் தெரியும், இவங்க நினைச்சிருந்தா ஒரு ஷெட்யூலை எப்படி மேட்ச் பண்ணியிருக்க முடியும். அதனால மல்லிகார்ஜுன் கார்கேயும் எங்கள் கட்சி தலைவர் அவர். ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சவருன்னு நீங்கள் தான் சொல்லுவீங்க. அவரும் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் நான் குறைச்சி மதிப்பிடல, அவருடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியும். ராகுல் காந்தி அவர்களுக்கு இங்கே ஒரு ஈர்ப்பு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். இருக்கும் நிச்சயமாக இருக்குது, அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அதான் நான் தான் சொல்கிறேன்ல, இவரும் முதலமைச்சரும் சொன்னது அதுதான். நாங்களும் முயற்சி எடுத்தோம். அந்த அவரும் ஃபுல்லாக பயணம் பண்ணிட்டு இருந்தார் மாநிலம் முழுக்க. ஸோ அது நடக்கலை, அவ்வளோதான். அது ஏன் நடக்கலை என்ன அதை பற்றி எனக்கு தெரியாது. இல்லை, இந்த அலையன்ஸை ஒரு 20 வருஷ பாண்டிங் இருக்குது திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும். அதை வந்து 2 வருடத்திற்கு முன்பாக கட்சி தொடங்கிய ஒருத்தருக்காக ஆட்சியில் ஒரு அமைச்சரில் ஒரே ஒரு அமைச்சர் பொறுப்பு கிடைக்குதுங்கிறதுக்காக இப்படி விட்டுட்டு போகிறது சரியா? ராகுல் காந்தி அவர்களை காங்கிரஸ்லேயே பிரதமர் வேட்பாளராக முன்மொழியாத போது முன்மொழிஞ்சவர் ஸ்டாலின். 3வது அணிக்கான வாய்ப்புகள்னு பல வரும்போது நான் எங்கேயும் போக மாட்டேன், காங்கிரஸ் கூடயே இருப்பேன்னு சொன்னவர் ஸ்டாலின். அவரை விட்டுட்டு போகிறது சரியா? காங்கிரஸ் கட்சி, ஒவ்வொரு கட்சியும், அரசியல் கட்சியும் தன் கட்சிக்கு பலப்படுத்துவதற்காக என்ன முயற்சி எடுக்கணுமோ எடுப்பாங்க. சரியா? காங்கிரஸ் கட்சிக்கு என்ன செய்யணுமோ தன் கட்சியை பலப்படுத்துவதற்காக அந்த முயற்சி நாங்கள் நிச்சயமாக எடுப்போம். ஓகே. ஸோ அதற்காக நாங்கள் சீட் அதிகமாக கேட்டிருக்கலாம், ஆட்சியில் பங்கு கேட்டிருக்கலாம், அது வந்து இல்லை அப்படின்ற ஒரு இது இருக்கலாம், அதெல்லாம் நடந்திருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது திமுக அவங்களோட கட்சிக்காக என்ன செய்யணுமோ, அவங்களோட கட்சி நலனுக்காக என்ன செய்யணுமோ அது செய்வாங்க. காங்கிரஸ் கட்சி நாங்கள் எங்கள் நலனுக்காக என்ன செய்வோமோ செய்வோம். இது வந்து ஒரு கூட்டணி அரசியலில் அது நீங்கள் வேணால் தமிழ்நாட்டில் வேணால் அப்படியே பெரிய ரொம்ப யூனிக்காக பார்க்கலாம். நான் சொல்கிறேன், இந்தியாவில் என்ன நடக்குதுன்னு சொல்கிறேன். தமிழ்நாடே ஒரு யூனிக்கான ஸ்டேட் சார், அது சொல்லலாம் சார், பார்ப்போம். இந்தியாவில் அது யூனிக் தான், நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் இந்தியாவில் ஒரு ஸ்டேட் அது. பெங்காலில் காங்கிரஸ் கட்சியும் லெஃப்ட்டும் சேர்ந்து திரிணாமுலுக்கு எதிராக போட்டியிட்டது போன முறை. இந்த முறை 3 பேரும் தனியாக போட்டிட்டாங்க. கேரளாவில் காங்கிரஸும் லெஃப்ட்டும் ஸ்ட்ரைட் போட்டி, பஞ்சாபில் காங்கிரஸும் ஆம் ஆத்மி பார்ட்டியும் ஸ்ட்ரைட் போட்டி. ஆனால் தேசிய அளவில் கூட்டணி. இதுதான் இந்தியா. மாநிலங்கள், ஒவ்வொரு மாநிலங்களும் அந்தந்த மாநிலத்துக்கு அந்த மாநிலத்தில் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல அந்தந்த கட்சிக்கு சுதந்திரம் உண்டு, அந்த கட்சியை பலப்படுத்து. அதனால் இப்போ வந்து தேர்தலில் கூட்டணி மாறி நம்மளோட அதிக சீட்டு வாங்கி கூட்டணி ஆட்சிங்கிற கான்செப்ட்ல மட்டும்தான் ஒரு கட்சியை பலப்படுத்த முடியுமா?
அந்த அளவுக்கு இங்க பலமான ஒரு கட்சியாக இருந்தா ஆப்வியஸ்லி நீங்களே ஆட்சியை பிடிக்க முடியும், உங்களை கூப்பிட்டு கண்டிப்பா அமைச்சர் பொறுப்பு கொடுப்பாங்க, இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்ல. அந்த அளவுக்கு கட்சியை வளர்க்காம இவ்வளவு கேட்கறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே. கட்சி அதெல்லாம் வச்சுக்கலாம், யார் வேணா என்ன வேணா வச்சுக்கிட்டோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல இவ்வளவு சீட்ஸ் எனக்கு அதிகமா கொடுங்க, கூட்டணி ஆட்சிங்கிற கேள்வி இதெல்லாமே உங்க அலையன்ஸை டிஸ்டர்ப் பண்ண ஒரு விஷயமா இருந்துருச்சு. ஆட்சியில் பங்கு வேண்டும், ஏன்னா அப்பதான் ஒரு கட்சி, ஒரு அரசியல் கட்சி வளரும், அப்படிதான் வளர முடியும். அது வந்து ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கும். நாங்க ஆட்சியில் இல்ல, பங்கு இல்ல. ஒரு காங்கிரஸ் தொண்டர் எதற்காக அவர் எதிர்பார்த்துட்டு இருக்காரு? எதற்காக காங்கிரஸ் கட்சிக்காக உழைக்கணும்? எல்லாரும் ஒரு இதுக்காக தானே. ஒரு ஸோ அவருக்கும் ஆசை இருக்கும், எனக்கு வந்து உள்ளாட்சியில் வேணும், எனக்கு வந்து சட்டசபையில் இதாக இருக்கணும், நானும் வந்து மந்திரி ஆகணும். எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு இருந்தால் அவருக்கு எங்க எப்படி ஒரு மோட்டிவேஷன் இல்லை சார்? அப்போ கட்சியை வளர்க்கணும்னு கேட்குறேன். அதுதான் திருப்பி கட்சி எப்படி வளரும்? ஒரு தொண்டர் வந்து சேர்ந்து உழைச்சா கட்சி வளரும். அந்த வந்து சேர்றதுக்கு அந்த மோட்டிவேஷன் வேணும். என்ன மோட்டிவேஷன்? அமைச்சர் பொறுப்பா, பொறுப்புகளா, பதவி பொறுப்பு நிச்சயமா வேணும். களத்துக்கு அதிகமா போகிறது, களத்துல போராட்டங்கள் அதிகமா பண்றது, இதன் மூலமா சில விஷயங்கள்லாம் நடக்கும்ல, அதெல்லாம் உரிய அளவுக்கு செஞ்சிருக்கமா? அதெல்லாம் செஞ்சிருக்கலாம், செய்யணும். அதெல்லாம் நான் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவேன். விசிகே கம்யூனிஸ்டுகள்லாம் நிலைப்பாடுகள் அறிவிக்காத போது அவர்கள்லாம் தேடி ஆபீஸ்க்கு போனாங்க. உங்களை தேடி ஆபீஸ்க்குலாம் வந்தாங்களா? தாவேகா சார்பில் இருந்து எப்போ எங்க கூட்டணிக்கு வாங்க, எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுங்கன்னு கேட்டாங்களா? லெட்டர் கொடுத்தாங்க, நேரில் சந்தித்து அழைப்பெல்லாம் விடுத்தாங்களா? எதுவும் அவர் நேராக பேசினாருங்க. எங்க தலைவர் ராகுல் காந்தியோட நேர ஃபோனில் பேசி, எப்படி டெல்லிக்கு போக முடியாது அவர்னால, அது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஃபோனில் பேசி, ஃபஸ்ட்டு கால் ஃபோனில் பேசி கேட்டார். இல்லை, அதான் நான் இன்னொரு கேள்வியும் கேட்டிருந்தேன், அதற்கு நீங்கள் பதில் சொல்லலை. ராகுல் காந்தி அவர்களை யாருமே ஏற்றுக்கொள்ளாத போது ஏற்றுக்கொண்ட ஸ்டாலின் அவர்களை இங்கே ஒரு அமைச்சர் பொறுப்பு கிடைக்குதுங்கிறதுக்காக நம்ம விட்டுட்டு போகிறோமா? இல்லை, என்ன ராகுல் யாருமே ஏற்றுக்கொள்ளாத போதெல்லாம் அதெல்லாம் எங்கேருந்து வாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு வருதுன்னு தெரியல. காங்கிரஸ் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா ராகுல் அறிவிக்காத, பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சார், முன்மொழிஞ்சார். அது சரி, அதெல்லாம் அது இங்க வந்து அரசியலுக்கு அது இதாகவும் இருந்திருக்கும், உதவியாகவும் இருந்திருக்கலாம். ஓகே, இங்க வந்து பாராளுமன்ற தேர்தலில் ராகுல் காந்திக்கு எவ்வளவு ஓட்டு இருக்கோ அதுக்கும் ஒரு மரியாதை வேண்டும். ஸோ அந்த ஓட்டுக்காகவும் செஞ்சிருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இது வந்து அதுக்கும் நாங்கள் காங்கிரஸ் கட்சி பலப்படுத்துவதற்கும் அதுதான் புரிஞ்சுக்கோங்க. திருப்பி நாங்கள் மம்தாக்கு எதிர பெங்கால மாநில தேர்தலில் இது போடலாம், தேர்தல் சந்திக்கலாம். ஆனால் மம்தாவும் காங்கிரஸ் திரு ராகுல் காந்தி அவர்கள் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், அவங்கள ஏற்றுக்கொண்டாங்க. இல்லை, இப்போ நீங்கள் ஒரு மேண்டேட் கிடைக்கலையே, அவங்களுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கலையே. இது நீங்கள் டிவிக்கு சப்போர்ட் பண்ணுறனாலையும் கூட அது பரவாயில்ல, அது இருக்கட்டும். பேலன்ஸ் இருக்க இடத்துல அவங்க அதிமுக கொண்டு வந்து அதை ஏற்றுக்க தயாரா? இப்போ நாங்கள் சொன்னோமா, நாங்கள் போகிறதுனால மெஜாரிட்டி கிடைச்சிடும் நாங்கள் சொன்னோமா? அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. நாங்கள் சொன்னது இதுதான் மக்களின் தீர்ப்பு, அதை மதிக்க வேண்டும், அதுக்கு மரியாதை கொடுத்து இந்த ஒரு மதசார்பற்ற அரசியல் அமைக்க தமிழ்நாட்டில் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம். நீங்க அதுல ஒரு கண்டிஷன் போட்டிருக்கீங்க அலையன்ஸ்ல, வகுப்புவாத சக்திகளுக்கு இடம் அளிக்க கூடாதுன்னு. நீங்க சொல்ற வகுப்புவாத சக்திங்கிறது யார்? இப்போதைக்கு பாஜக ரொம்ப தெளிவா. அதுக்கப்புறம் அதிமுக இருக்கா இல்லையா? அதுல இருக்கலாம், அதிமுகவும் இருக்கா இல்லையா? இருக்கலாம், எப்படி பதிலா இருக்கும்? இருக்கலாம். அது அதிமுக வகுப்புவாத சக்தி நீங்க நினைக்கிறீங்களா? என்டிஏ அலையன்ஸ்ல கண்டெஸ்ட் பண்ணி இவ்வளவு நம்பர்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஏடிஎம்கே வகுப்புவாத சக்தியா இல்லையா? என்டிஏ அலையன்ஸ்ல கண்டெஸ்ட் பண்ணதுனால வகுப்புவாத சக்தி தான். ஓகே, அப்ப அதிமுக வந்தாலும் நீங்க அந்த அலையன்ஸ்ல கண்டினியூ பண்ண மாட்டீங்க, டிவிக்கே கூட, கரெக்டா? அதுதான் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்கு. இல்ல, வகுப்புவாத சக்திகள் அவங்களுக்கு இடமளிக்க கூடாதுன்னு உங்க ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. அந்த வகுப்புவாத சக்தினா அதுல அதிமுகவும் பொருந்துமா? அதிமுக ஒருவேளை தாவேக்காவோடு ஆட்சி அமைக்கிறதுக்கு நம்பர்ஸ் 10 கூப்பிட்டாங்கன்னா அப்ப காங்கிரஸ் அந்த கூட்டணியில இருந்து வெளியேறுமா? இதெல்லாம் அப்ப நடந்தா அப்ப பேசிக்கலாம் அதை பத்தி. இல்ல சார், உங்க நிலைப்பாடு என்னங்கிறதா? அது அப்ப நடந்த போது பேசிக்கலாம். நான் அதுக்கு முன்னாடியே அவங்க கிட்ட சொல்லணும்னு ஒரு இதுவும் அழுத்தமும் கிடையாது இல்லையா? அது எப்போ நடக்குதோ அப்போ பேசிக்கலாம். அப்போ வந்து இது கொடுது. டிவிக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்க, விஜய் ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறவங்க ஓவர் புஷ் பண்ணி இப்படி ஒரு அலையன்ஸை ஏற்படுத்திட்டாங்க. அதில் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களுக்குலாம் ஒரு முக்கியமான இடம் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி, அதில் என்ன இப்போ கேள்வி என்ன? அதில் இல்லை, அது ஒரு ஸ்டேட்மெண்ட். காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய விஜய் ஃபேன்ஸ் சில பேர், காங்கிரஸ்காரங்களே அதை எதிர்க்கிறாங்களே. சில இளைஞர் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய அலிமல் புகாரிலாம் அதை எதிர்க்கிறாரு. எல்லாரும் இதுல ஒரு சந்தோஷமான நிலைப்பாட்டுன்னு நினைக்கிறாங்களா? காங்கிரஸ்லயே இருவேறு குரல்கள் இருக்கு. அங்கங்க சிலர் வந்து நான் உறுப்பினர் பொறுப்புல இருந்து விலகிறேன், இது தப்பான முடிவுன்னு சொல்றாங்களே, அதை பத்தின உங்க பார்வை என்ன? அதுதான் பெருமைக்குரிய விஷயம். காங்கிரஸ்ல ஒரு ஜனநாயகம், காங்கிரஸ் கட்சியில எல்லாருக்கும் ஒரு கருத்து உண்டு, எல்லாம் அந்த கருத்தை வெளிப்படையா வைக்கலாம். அதுதான் உண்மையான
ஜனநாயக பொலிட்டிக்கல் பார்ட்டி. எல்லாரும் ஒரேபடி பேசணும், எல்லாரும் இதை தான் பேசணும், யாரும் இதில் அந்த இதே கிடையாது. அந்த ஆனால் ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் நாங்கள் எல்லாம் அந்த முடிவை மதிப்போம் காங்கிரஸ் கட்சி. ஓகே, நன்றி. தேங்க்யூ சார்.